வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி. இன்று நம்ம சேனலில் 4 ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருங்க. இதோட முழு விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் தெரியும். ப்ளஸ் நீங்கள் இந்த சைட் விசிட் வரும்போது உங்களோட டவுட்டு மேற்கொண்டான டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு போகிறது தொட்டியம்ங்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. அதுவும் தார் ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது. நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். பச்சை பசேன்னு கம்ப்ளீட்டாக தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. 4 ஏக்கரில் 3 ஏக்கர் தென்னை மரம், 1 ஏக்கர் யூக்கலிப்டஸ் மரம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் ஒரு பண்ணை வீடு இருக்குது. இது பாருங்கள் மெயின் கேட்டு. இது மெயின் ரோட்டில் பாருங்கள், இந்த தார் ரோடு சாலையிலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். உங்கள் பேர் தார் ரோடு மூலிமா வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு ஒரு அருமையான இடம். பக்கத்துலலாம் ஊர் இருக்குதுங்க. எல்லாமே சுற்றி இடம் குடியிருப்பு வசதிகள் இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸான ஒரு விவசாய பூமிங்க இது. 4 ஏக்கர். இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 450 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இதில் 200 மரம் 250 மரம் காப்பு நிலையும், 200 மரம் காப்பு இல்லாமல் இருக்குது. அது இன்னும் ஒரு வருஷத்தில் போனால் காப்பு வந்துடும். ஸோ அருமையான இடங்க அது. லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டருங்க நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். அதோட கம்மியாக வந்துடும். உங்களுக்கு மெயினாக ரோடு மண் ரோடு கிடையாது, எல்லாமே தார் ரோடு தான். ஈஸியாக வந்துடலாம். நம்ம சைட்டும் தார் ரோடு பேஸ்லேயே, பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. பார்த்தீங்களா? அதேமாரி இங்கே பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சுற்றியும் குடியிருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக நம்ம கொண்டாந்துக்கலாம். நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சைட்டை பாருங்கள். அதுக்கு தென்னங்கன்றுகளும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு 1 or 2 years போனால் உங்களுக்கு காப்பு நிலைக்கு வந்துடும். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சைட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் இடையில ஊடு பயிர் போடனாலும் கூட போட்டுக்கலாங்க. இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா. ஒரு அருமையான இடங்க. பக்கா க்ரீனிஸாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக, சைட்டு ஃபுல்லாக. அது இவ்வளோ இந்த தொட்டியத்தில் இந்த மாதிரி ஒரு இடங்கள் அமையாது. அப்படி ஒரு இடம் தான் இது. இப்படி இருந்தாலும் அது யாரும் சேல் விற்க மாட்டாங்க. ஸோ அது வந்துருக்கு நம்ம விற்பனைக்கு. இதுக்குள்ளே ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. வந்த படம் தைக்கலாம். அதை பாருங்கள், அந்த பண்ணை வீடு. இங்கேயே நம்ம குடியிருந்தோம். விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஏற்றமான இடங்க அது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க. அது உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப பெரிய கிணறு அது. அது கூட்டு கிணறு தான். அது இல்லாமல் நமக்கு ஒரு போர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எல்லாம் தனி சர்வீஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. கிணத்தை பாருங்கள் எப்படி தண்ணி உங்களுக்கு மேலாகவே இருக்குதுன்னு. 4 ஏக்கருக்கு போதுமானது இருக்குது. அது இல்லாமல் சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் கமெண்ட்ஸ் வரும். சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. பாதுகாப்பான இடம். அது ஸ்கொயராக இருக்குது இந்த இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இடைவெளி கேப்பில் விட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஊடு பயிர் வைக்கணும்னா அருமையாக பண்ணலாம். ஸோ நம்ம போயிட்டு நேராக நல்ல ஒரு வருமானம் தக்கக்கூடிய சைட்டாக இருக்குதுங்க. அந்தளவு நமக்கு ஹீல்டு கிடைக்குது. பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான இடங்க. ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் கூட இங்கேருந்து அருமையாக நம்ம காலத்தை கழிக்கலாம். நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இடங்கள் இப்போ வர்றதில்லைங்க. மீதி போனால் வெறும் இடம் தான் கிடைக்கும். இதுமாரி எல்லாம் செட்டப்பாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப கம்மியாக கிடச்சிட்ருக்கு. இது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இதை கிணறு, பெரிய கிணறு, மோட்ரு பம்ப் அங்கே இருக்குது. 5 HP. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறுன்னு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலவே இருக்குன்ட்டு. ரொம்ப பெரிய கிணறு, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த போர்லேருந்தும் தண்ணி வந்துட்டுருக்கு. இதில் அந்த கிணத்துல நிரப்பிட்டுருக்காங்க. ஸோ தண்ணிக்கு இங்கே எப்பயுமே பஞ்சம் இல்லைங்க. வருஷம் பூரா தண்ணி இருக்கும். இந்த ஏரியாவும் பக்கத்தில் உங்களுக்கு காவேரி ரிவர் பெட்டு போகிறனால இங்கே தண்ணி இஷ்யூ இருக்காது. நீர் பற்றாக்குறையே கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக கூட்டு கிணறு தான். கூட்டு கிணறுலாம் தாராளமாக இருக்குங்க. பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க தனித்தனி சர்வீஸு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நீரை பாய்ச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க அது. அந்த ஒரு ஃபேமிலியோட வந்து தங்கிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் 1 ஏக்கர். இது வந்து இந்த 1 ஏக்கருக்கு வந்து யூக்கலிப்டஸ் மரம் வச்சுருக்காங்க. மொத்தம் 4 ஏக்கரில் 1 ஏக்கர் யூக்கலிப்டஸ், 3 ஏக்கர் வந்து தென்னந்தோப்புங்க. இந்த இடம் பிடிச்சிருக்குங்க, நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர், ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 1.30 சொல்கிறாங்க. 1,30,00,000. நெகோஷியபிள் தாங்க, வாங்க பேசிக்கலாம். இந்த இடத்துல இப்படி கிடைக்காது, ஏன்னா பக்கத்தில் ஊருங்க சுற்றி இருக்குது. நாளைக்கு இது பிளாட்டாக போட்டாலுமே நம்ம இதோட ரேஞ்சு எங்கேயோ போவோம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் மாற்றலாம். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அதனால் மெயினான இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்தோட வேல்யூ வேறு மாதிரி இருக்குதுங்க. பக்கத்தில் நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுங்கள்லாம், மாடி வீடுங்கள்லாம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வந்து கண்டிப்பாக மதிப்பு இருக்குது. உங்களை இடம் பிடிச்சவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.